guys. So next இதுல doubt என்ன கேக்குறாங்க அப்படினா see why we are taking conjugate for current in apparent power. So usually apparent power நம்ம ஜெனரலா represent பண்ணோம் அப்படினா S is equal to V into I conjugate அப்படினு பண்ணலாம். அப்படினா we can also take conjugate for voltage. So the conclusion is whenever voltage and current வந்து வெச்சு நம்ம apparent power calculate பண்ணும்போது you have to take conjugate either for your voltage or your current. Why? The reason is actually இதுல நம்ம எப்படி பண்றோம் அப்படினா see for an example for our voltage எடுத்துக்க வச்சுக்கோங்க V, right? இந்த V வந்து எப்படி சொல்லிருக்காங்க அப்படினா actually the representation V at an angle of 30 அப்படி கொடுத்திருக்காங்க, right? So அதே மாதிரி current ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. current வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா I at an angle of 20 அப்படி சொல்லிருக்காங்க, right? So அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா from this apparent power நம்ம கால்குலேட் பண்றோம். டைரக்ட்டா இப்போ கான்ஜுகேட் எடுக்காம நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? V into I போடினா V into I angle எவ்வளவு வரும்? 30 plus 20 become 50 degree, right? So நம்ம டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு ஆங்கிள் அப்படியே ஆட் ஆயிடும். கரெக்ட்டா அப்ப எவ்வளவு வந்திருக்கு பாருங்க VI at an angle of 50 degree. Actually இந்த pi அப்படிங்கிறது இந்த 50 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? That is the phase difference between voltage and current, right? Now இது அப்படியே ஃபேஸர்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இந்த 50 அப்படிங்கிறது கரெக்ட்டா? வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுவுல உண்மையிலேயே 50 டிகிரி தான் phase difference இருக்கா? Let me show you. See from the phasor this is 0 degree. Voltage எங்க பிளேஸ் ஆயிருக்கு? Length வந்து V at an angle of 30 from here. V at an angle of 30 degree லொகேட் ஆயிருக்கு. Current எங்க பிளேஸ் ஆயிருக்கு பாருங்க? I at an angle of 20, right? So this is 0. இங்க இருந்து 20 degree அப்படினா I at an angle of 20 degree. Now the question is what is the phase difference between voltage and current? This is my voltage, this is my current. இங்க ரெண்டு பேர் நடுவுல எவ்வளவு phase difference வந்திருக்கு பாருங்க? only 10 degree. ஆனா இங்க நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 50 degree. Is it correct? No, that is wrong. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? See, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ரெண்டு கேஸ்ல take conjugate for your current. இப்போ current நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படினா I conjugate become I at an angle of -20. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா V into I conjugate. I conjugate எடுத்து அதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? V into I 30 minus 20 will give you what? 10 degree. That is the reason why we are taking conjugate. Clear? So இந்த மாதிரி conjugate எடுக்கல அப்படினா apparent powerல உங்களுக்கு கரெக்ட்டான ரிலேஷன் வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் நடுவுல கிடைக்காது. Clear? I hope you are understand. Next இங்க இன்னொரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா the representation phasorல வந்து கரண்ட் வந்து இங்க வோல்டேஜ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, கரண்டோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. So phasorல ரெப்ரசன்ட் பண்ணும்போது கரண்ட் with respect to அதாவது with reference of voltage actually voltage வந்து ரெஃபரன்ஸா வைக்க சொல்லிருக்காங்க, ரைட்? voltage ரெஃபரன்ஸா வச்சிட்டு கரண்ட் வந்து phasorல வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? அது வந்து எந்த ஆங்கிள்ல வந்து பிளேஸ் ஆகும்? from voltage. Clear? Let us see. Actually இந்த voltage வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா given it is instantaneous voltage. This is called instantaneous voltage and here it is called maximum voltage. அதே மாதிரி this is instantaneous current, this is called maximum current. The first thing phasorல நம்ம கரண்ட ரெப்ரசன்ட் பண்ணும்போது we have to consider RMS value. That is the first one. Clear? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? current equation already கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க கொடுத்திருக்கிறது maximum value. This is instantaneous current. Here this is maximum current. RMS value என்ன பண்ணுவீங்க? AC ல maximum value √2 ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 6 into √2 divided by √2 போட்டீங்க அப்படினா you will get 6 ampere. First one எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படினா 6 ampere வரும். Clear? So இதுல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. Anyway, let us see. sometimes வந்து ரெண்டு ஆப்ஷன்ல கொடுத்துடலாம், இந்த மாதிரிலாம் கொடுத்துடலாம், ரைட்? சோ இது வந்து 6 ampere கொடுத்துருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸாக்ட்டா ஃபேஸ் ஆங்கிள் வந்து எவ்வளவு வரணும் அப்படினு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா we have to take voltage தான ரெஃபரன்ஸ் எடுக்க சொல்லிருக்காங்க. இங்க கரண்ட் எதுல இருக்கு? சைனசாய்டல்ல இருக்கு, வோல்டேஜ் கொசைன்ல இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே இதுல எழுதுங்க. இது sin அப்படினா இதுவும் sinல வரும். cos வந்து in terms of sinல எப்படி எழுதலாம்? sin of omega t plus 90 equal to cos. கரெக்ட்டா? அப்ப நான் வோல்டேஜ் எப்படி எழுதிக்கலாம்? V is equal to 10 into √2 sin of omega t plus 90 அப்படினு எழுதலாம், ரைட்? இத வந்து நம்ம ஃபேஸர்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி எழுதணும் அப்படினா V equal to RMS வேல்யூ கன்சிடர் பண்ணனும். இது மேக்ஸிமம் வேல்யூ. RMS அப்படினா இத √2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா RMS வந்துரும். 10 at an angle எவ்வளவு இருக்கு பாருங்க? angle 90 டிகிரி சைனசாய்டல்ல. இதே மாதிரி இப்ப கரண்ட் எடுத்துக்கோங்க. கரண்ட் I what it was given? கரண்டோட வேல்யூ வந்து sin omega t plus 0 degree அப்படினு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. RMS வேல்யூ எவ்வளவு இருக்கு பாருங்க? RMS value let me see for your understanding let me do one thing. I am keeping some pi by 4 degree or keep some 45 degree. Pi by 4 na 45 தானே? So 45 degree வெச்சுக்கலாம், right? Then you will get the clear idea. ஒரு 45 degree நீங்க வந்து வெச்சுக்கோங்க. இப்போ இது என்ன வரும்? அப்ப கரண்ட் நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? 6 divided by √2 RMS value. இது எவ்வளவு ஆங்கிள்ல பொசிஷன் ஆயிருக்கு அப்படினா 45 degree, right? So இது வந்து நம்ம ஃபேஸர்ல ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படினா ஃபேஸர்ல வோல்டேஜ் வந்து 90 degree with the length 10, right? So வோல்டேஜோட பொசிஷன் வந்து இது 0 டிகிரி. இங்க இருந்து 90 டிகிரில வோல்டேஜ் வந்து லொகேட் ஆயிருக்கு. லெந்த் வந்து V or we can say length is 10 voltage. Clear? இப்போ கரண்ட் லொகேட் பண்ணுங்க.
கரண்ட் வந்து 0 டிகிரில இருந்து 45 டிகிரி இப்படி கரெக்ட்டா சோ இப்படி லொகேட் ஆகும் அப்ப இதோட லெந்த் வந்து 6 ரைட் சோ एक्चुअली வந்து 45 டிகிரி தான் क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க ஐ மேட் மிஸ்டேக் சாரி ரைட் இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க கரண்டோட வேல்யூ ஃபேஸர்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது 6 ஆம்பியர் with the reference of voltage right அப்ப voltage வந்து இங்க இருக்கு this is my voltage இங்க இருந்து கரண்ட் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா கரண்ட் என்ன இருக்கு பாருங்க 45 டிகிரி லாக் ஆயிருக்கு எஸ் இதுல இருந்து this is 90 this is 45 அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் 45 டிகிரி வரும் ரைட் சோ கரண்ட் வந்து வோல்டேஜ்ல இருந்து 45 டிகிரி லாகிங் அப்படினா லாகிங் இன் தி சென்ஸ் நெகட்டிவ் கிளியர் எவ்வளவு ஆங்கிள் லாக் இருக்கு 45 டிகிரி RMS value of current is 6 ஃபேஸர்ல வோல்டேஜ்ல இருந்து 45 டிகிரி லாக் ஆயிருக்கு லாகிங் அப்படினா 45 -45 லீடிங் அப்படினா +45 that's all so the correct answer for this question is 6 at an angle of -45 degree clear I hope you all understand வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்படினா you can ask in the comment section so thanks for watching our videos thank you all